டிசைன் ஸ்லீவ் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி டிசைன் இருந்ததுன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கட் பண்ணிவிட்டு தைச்சிங்கன்னா இந்த மாதிரி வளைவாக இருக்க டிசைன் வந்து போயிடும். இப்போ அதை எப்படி தைக்கலாம், அந்த வளைவோடு வச்சு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நம்ம வந்து ப்ளவுஸில் அதாவது லைனிங் கிளாத் கட் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து கட் பண்ணிக்கிறோங்க. ஏன்னா உள்ளே மடக்கி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை மேலே வச்சு தான் தைக்கணும். இந்த அளவு மாத்திரம் கரெக்டாக கட் பண்ணிக்கிறங்க. இது வந்து ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து, இந்த இது வந்து ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து லைனிங் ப்ளவுஸில் வந்து கட் பண்ணிக்கிறங்க. இப்போ அதை எப்படி அடித்து ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். இப்போ முதல்ல வந்து ஸ்லீவுக்கு ஜாயின் போட்டுருவோம். நான் அது ஆல்ரெடி வந்து ஸ்லீவ் எப்படி ஜாயின் போடுறது அப்படிங்கிறது வந்து போட்டிருக்கேன். இப்போ நமக்கு வந்து இந்த கிளாத் வந்து ஆம்கோல் கட் பண்ணுற இடத்துல வந்து இந்த ஜாயிண்ட் பீஸ் வந்து கிடைக்கும். இது கரை பகுதி, அதை எடுத்து வச்சுக்கிறோங்க. ரெண்டு ஒரு பக்கம் போட்டுறாமல் கரெக்டாக அதை வச்சு பார்த்துக்கிறோங்க. இப்போ நம்மளுக்கு கையளவு வந்து அளவு கரெக்டாக இருந்தாலும் நமக்கு ஆம்கோல் அளவு பத்தாது. அதனால் இந்த அளவு மாத்திரம் பார்த்து கரெக்டாக ஜாயின் போட்டுக்கிறோங்க. கரெக்டாக சென்ட்ரு பார்த்துக்கிட்டு ஏத்தரக்கம் இல்லாமல் கரெக்டாக கட் பண்ணி விட்ருங்க. அதில் வந்து நான் வந்து கட் பண்ணும்போதே ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து கட் பண்ணியிருக்கேன். அந்த 1/4 இன்ச்சு மாத்திரம் கரெக்டாக உள்ளார மடக்கி அடிச்சுக்கிறோங்க. அதில் வந்து இப்போ இதில் நம்ம வச்சு திருப்பவும் முடியாது. ஏன்னா அந்த டிசைன் வந்து உள்ளே போயிடும். எம்மிங் போடவும் முடியாது. அதனால் இந்த மாதிரி முதல்ல அடிச்சுக்கிட்டுருங்க. இப்போ பிசுறு வந்து நமக்கு உள்ளே போயிடுச்சு. இப்போ இந்த பக்கம் திருப்பிக்கிறங்க கிளாத்தை வந்து. இப்போ இந்த டிசைன் வந்து இந்த பக்கம் வச்சுக்கிறோங்க, திருப்பி போட்டுக்கிறோங்க கிளாத்தை வந்து. கரெக்டாக டிசைனுக்கு வந்து வெளியில் வந்துடக்கூடாது. லைனிங் பீஸ் வந்து டிசைன் மாத்திரம்தான் வெளியில் தெரியணும். இந்த கேப் வந்து நீங்கள் இப்படி திருப்பி போட்டிங்கன்னா இந்த டிசைன் மாத்திரம்தான் வெளியில் வரணும். இது வந்து உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கிறோங்க கரெக்டாக லாஸ்ட் வரைக்கும். இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு டிசைன் வந்து அழகாக வெளியில் தெரியும். இப்போ அப்படியே வந்து கரெக்டாக அந்த ஒட்டுலேயே தையல் போட்டுருங்க. அதை இப்போ நீங்கள் தைச்சிட்டு வந்து திருப்பி பாருங்கள். உங்களுக்கு லைனிங் கிளாத் வெளியில் தெரியுதானே? லைனிங் கிளாத் தெரியாத அளவுக்கு அடிக்கணும். இப்போ இந்த டிசைன் மாத்திரம்தான் வெளியில் கொஞ்சம் கொஞ்சம் தெரியணும். இப்போ உங்களுக்கு வந்து நம்ம அடிச்சிருக்க பிசுறு வந்து உள்ளே போயிடும். இப்போ நல்ல பக்கமாக இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து பிசுறே இல்லாது வந்து வெளிப்பக்கம் தெரியும். ஸ்டோன் இருந்ததுன்னா பார்த்து தைங்க, ஊசி உடஞ்சிடாம. இப்போ உங்களுக்கு வந்து டிசைனும் போயிருக்காது, பிசுறும் வெளியில் தெரியாது.
இப்போ ஸ்லீவ் வந்து உங்களுக்கு நீட்டாக வந்துடும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறதுக்கு. இப்போ அதே மாதிரி நான் இன்னொரு ஸ்லீவ் உங்களுக்கு தைச்சி காமிக்கிறேன். இப்போ நார்மலாக இந்த மாதிரி இருந்தாலுமே 2 பக்கமுமே இருக்கிறது இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து தைக்கணும். இப்போ நான் தைச்சிருக்க மாதிரி தான் நீங்கள் தைக்கணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி வச்சுருக்க டிசைன் வந்து கட் பண்ணாமல் வரும். இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் அடிக்கணும். இப்போ நான் வந்து மடக்கி அடித்த பிசுறு வந்து உள் பக்கமாக இருக்குது. இப்போ இந்த கிளாத்தை வந்து வெளிப்பக்கமாக திருப்பி போட்டுக்கிறோங்க. அடிச்சிருக்க பீஸை வந்து உள் பக்கம் வச்சுருங்க. கரெக்டாக ஒரே மாதிரி அடிச்சிருங்க. அப்போ தான் வந்து ஏத்தறக்கம் இல்லாமல் வரும். இப்போ வெளிப்பக்கம் அதை வந்து திருப்பி பார்த்துக்கணும், லைனிங் கிளாத் வெளியில் தள்ளுதான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளார வந்து அடிங்க. இப்போ 2 ஸ்லீவும் அழகாக அடித்தாச்சு. இப்போ இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த டிசைன் வந்து அழகாக வெளியில் வந்திருக்கும் பார்க்குறதுக்கு. நமக்கு இது சின்ன ஸ்லீவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த இது மடக்கி உள்ளே அடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி மொட்டையாயிரும். அவங்க வச்சதுக்கானதே இல்லாமல் நீங்கள் வச்சு திருப்பிட்டிங்கன்னா அதை கட் பண்ணிட்டீங்கன்னாலுமே அந்த மாதிரி போயிடும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி உள்ளே ஒரு 1/4 இன்ச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடிச்சிங்கன்னா டிசைன் வந்து பார்க்குறதுக்கு அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி டிசைன் வந்து வந்துடும். இப்போ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி அடித்து பாருங்கள். இப்போ நான் போடுற வீடியோக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.